ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய பெரிய கிருபை இந்த நாளிலும் நம்மை நிரப்பவும், அவருடைய பெரிய கிருபை நம்மை ஆட்கொள்ளவும், அவருடைய பெரிய கிருபையினால் நாம் ஆசீர்வதிக்கப்படவும், அளவில்லாத அவருடைய கிருபை ஆராதனை முழு பகுதியிலும் நிரம்பி வழியும்படி நாம் யாவரும் அவருடைய கிருபைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும். இந்த நாளில் உம்முடைய அளவில்லாத கிருபையினால் எங்களை நீ நிரப்ப வேண்டும். உம்முடைய கிருபைகள் எங்களை மூடிக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருக்க வேண்டும். ஆம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை ரட்சித்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீட்பரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் எஜமானனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இம்மானுவேலரே, எபினேசரே, யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா சம்மா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ரூவா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நல்ல மேய்ப்பரே, எங்கள் நல்ல மேய்ப்பரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வாரத்திலும் இந்த மாதத்தின் 4வது வாரத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே, வாரத்தில் முதலாம் நாளிலே ஆண்டவரே சபையாய் நாங்கள் கூடி வருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நிமிடம் வரையிலும் நீர் எங்களுக்கு நல்லவராக, நீர் எங்களுக்கு போதுமானவராக, நீர் எங்களுக்கு அடைக்கலமாக, நீர் எங்களுடைய கோட்டையாக, நீர் எங்கள் துருகமாக, நீர் எங்களுடைய பலனாக, நீர் எங்களுடைய அரணாக இருந்து எங்களை காத்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உளையான சேற்றில் விழாதபடிக்கு, ஆண்டவரே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நாங்கள் மரித்த நிலைக்கு சென்று விடாதபடிக்கு, ஆண்டவரே உலகத்தினாலே கரைபடாதபடிக்கு, ஆண்டவரே கர்த்தாவே பிசாசின் அடிமைத்தனத்திற்கு உட்படாதபடிக்கு, ஆண்டவரே உலகத்தின் பின்னே நாங்கள் போகாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வழிகளில் நடப்பதற்கு, உம்முடைய பாதைகளில் நாங்கள் ஆண்டவரே செல்வதற்கு, உம்முடைய வசனங்களின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான பலனை தந்ததற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, பல நேரங்களிலே நாங்கள் ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்தாலும், உமக்கு விரோதமான ஆண்டவர் வழிகளிலே சென்றிருந்தாலும், உமக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் ஆண்டவரை எண்ணியிருந்தாலும், அவைகளுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்து, உமக்கு விரோதமாய் நாங்கள் எந்த ஒரு காரியங்களிலும் ஆண்டவரை விழுந்து விடாதபடிக்கு எங்களை நீர் தூக்கி நிறுத்தினதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
நன்றியோடுமை துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பலன் எங்களுக்கு வேண்டும். உமக்காக ஓட, உமக்காக வாழ, ஆண்டவர் உமக்கு மகிமையாய் ஆண்டவரை ஜீவிக்க, ஆண்டவர் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க, ஆண்டவர் உம்முடைய சித்தத்தை செய்ய, ஆண்டவரே உம்முடைய வழிகளை நடக்க, ஆண்டவருடைய உம்முடைய சத்தியத்தை கை கொள்ள எங்களுக்கு உம்முடைய கிருபை வேண்டும். உம்முடைய பலன் வேண்டும். ஆவியானுடைய பலன் வேண்டும். உம்முடைய அளவில்லாத கிருபை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவர் உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க, அந்தகார சக்திகளை ஜெயிக்க, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே எல்லா சாத்தானுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள வேண்டிய பலனை நீர் எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். உலகத்தில் சுடர்களாய் பிரகாசிப்பதற்கு ஆண்டவரே தேவையான வல்லமையை, பலனை, கிருபையை, அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட கிருபைகளை, அப்படிப்பட்ட ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஆராதனையில் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். பாடல் வழிகளிலே நீர் மையப்படும்படி ஜெபிக்கிறோம். தேவ ஜனங்களை நீர் ஆண்டவரை எல்லாம் குடும்பமாய் கொண்டு வந்து உடைய ஆலயத்தை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவேமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் ஆண்டவரே வழி விலகி போகாதபடிக்கு, ஆண்டவர் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று நீர் எங்களோடு கூட பேசி ஆண்டவர் உம்முடைய வழி நடப்பதற்கு பலன் தந்து, ஆண்டவர் இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீர் கிருபை தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனதை தாரும், ஐக்கியத்தை தாரும் ஆண்டவரே. உற்சாகமுள்ள ஆவியங்களுக்கு தாரும். சோர்வு ஆவிகளை நீக்கி போடும், தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா தடைகளையும் வல்லமைகளையும் ஆண்டவரை அழித்து நிர்மலமாக்கி நீ ஜெயமாய் எங்களை ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய சட்டையின் மறைவிலை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. தாகத்தோடு, ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு, விசுவாசத்தோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து அனுப்புவீராக. ஆராதனையிலே நீர் மையப்படுவீராக. எல்லா ஆராதனை பகுதிகளிலும் உம்முடைய ஆளுகை பரிபூர்ணமாய் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி என்ற பாடலை பாடுவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நன்மைகளால் நம்மை முடிசூட்டினவர். நல்லவரே இயேசு தேவா, நன்மைகள் முடிசூட்டி. நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால் முடிசூட்டி. நல்லவரே உம்முடைய பரிசுத்தமா நன்மையினால் முடிசூட்டி. உம்முடைய பரிசுத்தமா வீட்டில் நன்மையா, உம்முடைய பரிசுத்தமா வீட்டில் நன்மையா. திருப்தியாக்கியே நீதம் நடத்தினீரே. திருப்தியாக்கியே நீதம் நடத்தினீரே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா, நன்மையினால்
முடிசூட்டி நல்லவரே. தடுமாறும் வேளையிலும் அவர் சித்தம் செய்திட முடிசூட்டி தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட பாதை காட்டினீரே என்று சோத்திரம். பாதை காட்டினீரே என்று சோத்திரம். தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே. எல்லாரும் நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே. இதுவரையும் நடத்தி வந்தவர் முடிசூட்டி இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை என்று மறவேனே. நன்றி இயேசுவே என்று மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா நானும் என்றும் துதிப்பேன் நல்லவரே. இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே. இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவி என்றென்றுமாய் நடத்திடுவி. கிருபைகளை பொழிந்திடுவி என்றென்றுமாய் நடத்திடுவி. நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே. இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கும் நன்மைகளாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவர். இந்த வேளையிலும் அவர் மலர்களை படைத்தவர், மலைகளை உடைப்பவர், புயல் காற்றை தடுப்பவர், போர்ப்படை அமைப்பவர். அந்த அர்த்த நிறைந்த பாடலை பாடுவோம். நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே என்ற பாடலை அவரை சேர்ந்து பாடுவோம். நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே. மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே. மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே. மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. புயல் காற்றை தடுத்தவரே நமஸ்காரமே. புயல் காற்றை தடுத்தவரே நமஸ்காரமே. போர்ப்பாடை அமைத்தவரே நமஸ்காரமே. போர்ப்பாடை அமைத்தவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே.
நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே. எரிகோவை நமஸ்காரமே. எரிகோவை இடித்தவாறே நமஸ்காரமே. எரிகோவை இடித்தவாறே நமஸ்காரமே. எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே. எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே. நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே. வெற்றியே நமஸ்காரமே. வெற்றியை தருபவரே நமஸ்காரமே. வெற்றியை தருபவரே நமஸ்காரமே. பற்றியை எரிபவரே நமஸ்காரமே. பற்றியை எரிபவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே. நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே. நமஸ்காரமே. எனக்குள்ளே இருப்பவாறே நமஸ்காரமே. எனக்குள்ளே இருப்பவாறே நமஸ்காரமே. யெகோவா தெய்வமே நமஸ்காரமே. யெகோவா தெய்வமே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே. நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே. நமஸ்காரமே. எலியாவை எடுத்தவாறே நமஸ்காரமே. எலியாவை எடுத்தவாறே நமஸ்காரமே. எலிசாவை கொடுத்தவரே நமஸ்காரமே. எலிசாவை கொடுத்தவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே. நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே. நமஸ்காரமே. குருடரை தொட்டவாறே நமஸ்காரமே. குருடரை தொட்டவாறே நமஸ்காரமே. வியாதியை நீக்கினீரே நமஸ்காரமே. வியாதியை நீக்கினீரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே. நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே. நமஸ்காரமே. ஹல்லேலூயா. குருடரை தொட்டு சுகமாக்கினவர் நம்மத்தில் இருக்கிறார். சிறுவர்களை தொட்டு ஆசீர்வதித்தவர் நம்மத்தில் இருக்கிறார். நம்மையும் அவர் தொடுவார். அவருடைய கரம் உங்களை தொடும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் கர்த்தர் என்றும் நல்லவர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு நமக்கு அருளுகிறவர். ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி பாட வேண்டும். கர்த்தர் என்றும் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நீ அவரை கூப்பிடுவார். மறு உத்தரவு அருள்வார். நீ அவரை கூப்பிடுவார். மறு உத்தரவு அருள்வார். நீ சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்பாரே. நீ சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்பாரே. நம் கர்த்தர் என்றும் நல்லவர். அவர் கிருபை
சூட்டி மகிழ்விக்கிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்விக்கிறார். அதன் பாதைகள் முழுதும் உண்மையாக பொழிய செய்தார். அதன் பாதைகள் முழுவதிலும் உண்மையாக பொழிய செய்வார். தெரிந்தும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் தெரிந்தும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஒருமனப்படும் சிந்தனைகளை சிதறடிக்கிற எல்லா சக்திகளையும் கர்த்தர் மாற்றி ஒரு முகத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிறதான சகல தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நிர்மூலம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சத்தம் தூபம் போல் பரலோகத்தை எட்டட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை கைகளை தட்டி கர்த்தரை வரவேற்போம். ஓ ரிகபால பால ரபா ஷத்தலா ரபாரா ரபா தூரா ரதக்கபாலபா. ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக. ஓ ஹல்லேலூயா. ஒரு முக சிந்தையை கட்டளையிடுவீராக. ஒரு முக சிந்தையை கட்டளையிடுவீராக. ஓ தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வெற்றிக்கு ஒரே ஒரு ஆகான் தடையா இருந்தது போல ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு தடையாய் நான் இருக்க கூடாது என்று ஒவ்வொருவரும் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை நீதி உள்ளவராக இருக்கிறார். ஓரி சத்தால் ஆரபாலபாலபா. ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு தடையாய் நான் இருக்க கூடாது. ஒவ்வொருவரும் அதை சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்கு நான் தடையாய் இருக்க கூடாது. என்னுடைய பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ஓரி தாலா ரபால பௌஷத்தால் ஆரபால ரெதுர ரபா. ஓரி கபால ரபா ஷத்தால் ஆரபால ரபா துர ரபா. ஒரு வார்த்தையாக நினைக்க வேண்டாம். உண்மையாகவே ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ பரிசுத்த ஆவியானவர். வல்லமை இறங்குவதாக, தடைகள் மாறுவதாக, தேவனுடைய பிரசன்னத்தை ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்களாக. ஓரி தாலா ரபால ரதுஷ தாலா ரபால ரபலபா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாம் அமைதியா இருப்பதற்கு இந்த இடத்தில் வரவில்லை. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். ரிஷா தாலா ரபால ரபா. எரிகோ கோட்டைக்கு முன்பாக கர்த்தரை துதித்த போது எரிகோ கோட்டை இடித்து விழுந்தது. ஓ ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கும் போது அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஓரி கபாபா பாபாரா ரபாலா ரதஷத்தல் ஆரபாலபா. இயேசுவே வான மண்டலத்துள்ள பொல்லாத அந்தகாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக. இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. ரிஷத்தல் அரபா. தேவனின் ஆவிகள், பில்லி சூரிய ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கப்படுவதாக. கைகளை தட்டி ஓ ரிஷத்தல் அரபா. ஓ ரபாலபா. ஜனங்கள் துதிக்க கூடாதபடி நாவுகள் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கும்படியாக இந்த கால வேளையிலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்காமல் இந்த இடத்திலிருந்து செல்லக்கூடாது. ஓ நாங்கள் கடமைக்காக ஆராதித்து செல்லக்கூடாது. ஓ உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக. ஒரு விடுதலை சரீரத்திலும் ஆத்துமாவிலும் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவரே உம்மை துதிக்கிறோம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே உம்மை துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் உயர்ந்த அடைக்கலமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜீவன் கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் உங்கள் செய்த நன்மைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓ எங்களை போக்கி
போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கால்கள் இடராதபடிக்கு நீர் எங்கள் வழியை செவ்வைப்படுத்தினீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இல்லாமல் எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவன் சுகம் பலனை தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. குறைவுகள் இல்லாமல் வழி நடத்தினீரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ரீகமாலாரபா ரீஷத்தலாரபாலபா ஓரி கமாலாரதாலாரபாலபா ஓரதாலரதக்கபாலரதூரரபா ஓரி சத்தலாரபாலரபா ஓரபாலரபா. ஒரு மனமாய் கர்த்தரை துதியுங்கள். ஒரு மனது இல்லை, ஒரு மனது இல்லை. உங்கள் மத்தியிலே ஒரு மனது இல்லை. ஒரு மனதாய் கர்த்தரை ஆராதியுங்கள். ஓரி தாலரபாலரதாலரபா ஓரை தேலாரபாலரபா கபரபாலரபாலரபா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதன்படி செய்தால் தண்ணீர் திராட்சரசமாக மாறும். கைகளை தட்டி, ஓ கர்த்தர் உங்களுக்கு எதை சொல்லுகிறாரோ நீங்கள் அதை செய்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் வெறுமையா இருக்கிற தண்ணீர் திராட்சரசமாக மாறும். வெறுமையான வாழ்க்கை, வறுமையான வாழ்க்கை, சுகவீனமான சரீரம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஓரி கபாலரபாலரபா ஓரி கபாலரபாலபா ரிஷத்தலரபாலரபா ஓரி கபாலரபாலபாலபா. இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ரீதாலரபாலரபா ஷத்தலரபாலபா. வெறுமையாய் போகவே கூடாதப்பா. நாங்கள் வெறுமையாய் போக கூடாது ஆண்டவரே. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீதாலரபா. நான் வெறுமையாய் இந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்று சொல்லுங்கள். நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. ரீதாலரபாலரபாலரபாலபா சபாலரா தூரரபாலபா ரிகபாலரா தூரரதா சந்தலரபாலபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ரிதாலரபா சந்தலரபாலபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எரிகோ அடைக்கப்பட்டிருந்த எரிகோ முன்னேறி செல்வதற்கு தடையாயிருந்த எரிகோ வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்னின்ற எரிகோ அது விழுந்து போக வேண்டும் என்றால் கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு காரியம், 6 நாள் அமைதியா இருந்தது போதும். 7ஆம் நாளிலே 7 முறை சுற்றி வந்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும் போது நீங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தால் அந்த அலங்கம் உங்களுக்கு முன்பாய் புதை உண்டு போவதை நீங்கள் முன்னேறுவதற்கு தடையா இருக்கிற வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்னிருக்கிற தடைகள் உங்களுக்கு முன்பாய் இருந்து காணப்படாமல் போகும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். இந்த நாளிலும் கூட நாம சத்தமா பாடி ஆராதிக்கும் போது கர்த்தர் விடுதலையை தருவார். முன்னிருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் அகற்றி போடுவார். ஆண்டவர் சொன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரகசியம் இருக்கிறது. எங்கள் எக்கால உங்களுடைய கைகளை தட்டி கொட்டி பாடுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கும் போது அதிலும் கூட ஒரு ரகசியம் இருக்கிறது. நம்முடைய கைகளை நாம் ஒன்றோடு ஒன்று கொட்டி நாம் பாடும்போது, தட்டி பாடும்போது அதுல பலவிதமான நமக்கு சுகம் கொடுக்கிற, ஆரோக்கியம் கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறது. அதை மனதில் கொண்டு இந்த வேளையில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் எதை சொன்னாலும் நம்முடைய ஆசீர்வாதம் அதில் இருக்கும். அதுல மறைந்திருக்கிற ரகசியம் இருக்கும். நீங்கள் பலவீனம் இல்லாமல் இருக்கணுமா, நீங்க ஆரோக்கியமா இருக்கணுமா, உங்களுக்குள்ள எந்த பலவீனங்கள் இருந்தாலும் அது மறைந்து போகணுமா, அதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது. கைகளை தட்டி பாடணும்னா கைகளை தட்டி பாடணும். வாயை திறந்து பாடும்போது வாயை திறந்து பாடணும். கர்த்தர் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் நீங்கள் செய்யும் போது அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு மறைமுகமாய் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த வேளையிலும் கூட எல்லாரையும் எழுந்து நின்று
இந்த பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை நாம் பாட போகிறோம். ஆமென். நாம் சத்தத்தை விடும்போது அவர் இருக்கிறேன் என்று நமக்கு பதில் கொடுக்கிறவர். நம்ம கைகளை தட்டி பாடும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற, ஆரோக்கியத்தை கொடுக்கிற அநேக மருந்து இருக்கிறது, வைத்தியம் இருக்கிறது. ஆகவே சத்தத்தை உயர்த்தி பாடும்போது அதிலும் ஒரு மகிழ்ச்சி ஆசீர்வாதம் இருக்கிறது. சந்தோஷமாய் பாடும்போது அதிலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இது எப்போதும் மனதில் வைத்து நீங்கள் கர்த்தரை மையப்படுத்துங்கள். நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீ அவரை கூப்பிடுவார், மறு உத்தரவு அருள்வார். நீ அவரை கூப்பிடுவார், மறு உத்தரவு அருள்வார். நீ சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்பாரே. நீ சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்பாரே. கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகா வறட்சி காலத்திலும் குறைவில்லாமல் நடத்துவார் உங்களை. மகா வறட்சி காலத்திலும் பொன்னெலும்பை நீளமாக்குவார். மகா வறட்சி காலத்திலே பொன்னெலும்பை நீளமாக்குவார். கர்த்தர் உந்தன் ஆத்துமாவை தினம் திருப்தியாக்கிடுவார். கர்த்தர் உந்தன் ஆத்துமாவை தினம் திருப்தியாக்கிடுவார். கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வருடத்தை எதிர்பார்த்து நன்மையெல்லாம் தருவார். அவர் கிருபை என்றும் உள்ளது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்விக்கிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்விக்கின்றார். அடிப்பாதைகள் முழுவதிலும் நெய்யாக பொழிய செய்வார். அடிப்பாதைகள் முழுவதிலும் நெய்யாக பொழிய செய்வார். நாம் கர்த்தர் என்றும் நல்லவர், நன்றி சொல்லி பாடுவேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள்
செய்வாரு, என்னை நடத்துவாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை மறுபடியும் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஓ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மை நல்லவரே வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மை நல்லவரே வாழ்வில் செய்பவரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு எனக்கு. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. 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 அப்படியே கைகளை தட்டி ஆவியில் நிரப்புங்கள், ஆவியில் நிரப்புங்கள். ரசம் மலதர ஹலதரா ரியாந்த ரகலதர பல சந்தல ரிபா பாபா. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆவியில் நிரப்பி அபிஷேகத்தில் அந்நிய பாஷையிலே பேசி கர்த்தரை ஆராதிங்கள். ரக்கா மலதர ஹலதர பாபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர்.
ஆவியானவர் அசைவாடுவதற்கு இடம் கொடுங்கள். ஆவியானவர் உங்களை நிரப்புவதற்கு இடம் கொடுங்கள். உங்களை அடக்கி வைத்துக் கொள்ளாதிருங்கள். உங்களை அடக்கி வைத்துக் கொள்ளாதிருங்கள். மற்றவர்களை நீங்கள் பாராதிருங்கள். உங்களை கர்த்தர் பார்க்கும்படி விட்டுக் கொடுங்கள். உங்களை பார்க்கும்படி அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். பயபக்தியோடு இருங்கள். கொஞ்ச நேரம் எல்லாம் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். சத்தம் உயரட்டும். உங்க சத்தம் உயரட்டும். உங்க சத்தம் இந்த ஆலயத்துக்குள்ள கூட வரல. உங்க சத்தம் அந்த ஆலயத்துக்குள்ள கூட இல்ல. உங்க சத்தம் இந்த ஆலயத்துக்குள்ள கூட இல்ல. ஆமீன். ஆண்டவர் அவர் உங்களை குறித்து கவலைப்படுறார். என் மகளே உனக்கு ஜீவன் தந்திருக்கிறேன், உனக்கு சுகம் தந்திருக்கிறேன், உனக்கு பலம் தந்திருக்கிறேன், உனக்கு எல்லாம் தந்திருக்கிறேன். என்ன உயர்த்துவதற்கு, என்ன பாடுவதற்கு, என்ன துதிப்பதற்கு ஏன் நீ வாயை அடைக்கி வைத்திருக்கிறான்? ஆண்டவர் வருத்தப்படுகிறார். ரேக்கா பாபா 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 ஓரியாந்தா ராகாபாலா தூராபாலா ரீபாபா பாபா எல்லாரும் கைகளை தட்டி ரிக்கா மல்லா காலா தாரா பாலா தூரா பாபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி. ஆவியானவரே மக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீ நிரப்புகிறதற்காய் நன்றி. புதிய அபிஷேகத்தினால, புதிய கிருபையினால, புதிய வரங்களினால, புதிய ஆண்டவரே வல்லமையினால உம்முடைய பிள்ளைகளை இடைக்கட்டுகிறதற்காய் நன்றி. ஒரு புது சிருஷ்டியாக நீர் வணைகிறதற்காய் நன்றி. ரக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா ரிபா பாபா ரபா பாபா பாபா பாபா. ஆமென். நல்லவர் கர்த்தர், நல்லவர், நிறைவான ஆவியானவர். அவர் வரும்போது குறைவுகள் எல்லாம் மாறும், சூழ்நிலைகள் மாறும், முடியாதது சாத்தியமாகும், வனாந்தரம் வயல்வெளி ஆகும், பலவீனனும் பலவான் என்று சொல்லத்தக்க பலனை கர்த்தர் தருவார். அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து இந்த ஆராதனை பாடலை விசுவாசத்தோடு, நிறைவான ஆவியானவரே நீர் என் மேலே வரணும் அப்படி சொல்லி எல்லாம் உணர்ந்து பாடுவோம். கர்த்தர் உங்களை மேல் ஆவியானவரை ஊற்றுவார், அபிஷேகிப்பார். பாடிக்கொண்டிருப்பதே உங்களுக்குள்ளே இருக்கிற வனாந்திர அனுபவங்களை மாறும். உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் அகன்று போகும். வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். பலவீனங்களை மாற்றுவார், பலத்தால் இடை கட்டுவார். நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் மீண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே.
ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிரிலமாகுமே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிரிலமாகுமே நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நிறைவே நீர் மாறுமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நிறைவே நீர் பாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் பாருமே நிறைவே நீர் வேண்டுமே என் நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் பாருமே என் நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே அப்படியே கைகளை தட்டி கொஞ்ச நீராவில் அரம்புகள் ஆவியானவரே நீர் வாரு எங்களுக்கு நீர் வேண்டும் நீர் எங்களுக்கு போதுமானவர் அல்லவா போதுமானவர் அல்லவா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆவியானவர் வந்து அமர்வீராக ரக்கா மல்லா தரா கல்லா ரியாந்தா ரகா பாபா 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 ரேகா மல்லா தரா பாலா ரூரா பாலா சூழ்நிலைகள் மாறுகிறது சூழ்நிலைகள் எதிரான சூழ்நிலைகள் மாறுகிறது சாத்தியம் இல்லாதது சாத்தியமாகிறது முடியாதது என்று ஆண்டவனுக்கு ஒன்றுமில்லை அவர் சாத்தியமாக்குகிறவர் கைகளை தட்டி எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல ஆண்டவரே காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த மாதத்தின் 4வது வாரத்தில் வந்து கர்த்தரை துதிப்பதற்கு கத்த தந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் வந்தால் எங்கள் சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவரே நீர் வந்தால் எங்கள் சூழ்நிலைகள் மாறும் கசப்பான வாழ்க்கை மாறும் தேவை நிறைந்த வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதம் நடக்கும் நீர் வந்தால் சுகம் உண்டாகும் ஆண்டவரே நீர் வந்தால் சமாதானம் உண்டாகும் ஆண்டவரே நிறைவான தெய்வம் எங்கள் மத்தியிலே நீ கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஆராதனை நீ பொறுப்பெடுத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரிபிலா போஷத்தீரா பாலரதாலரா பாலபா நிறைவான ஆவியானவரே எங்கள் சபைக்குள்ளே அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு மனது இல்லாமல் ஆண்டவரே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை
பழக்கத்தை நீ உருவாக்குவீராக. ஏதோ கடமைக்காக வந்து உட்கார வேண்டும், செல்ல வேண்டும் என்ற நினைவு அல்ல ஆண்டவரே. ஒரு மனதோடு கர்த்தருடைய சமூகத்தில் முகத்தை பார்க்க எங்கள் பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிந்தனைகளை சிதறடிக்கிற பலவிதமான காரியங்களை இயேசுவின் நாமத்தில் அரெஸ்ட் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதத்தை நீ செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். பாடலை ஆசீர்வதித்து நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும், ஒரு சிலர் அல்ல, ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கையும் எங்களையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக. தேவ செய்தியை கேட்பதற்கு எங்கள் இறுதியை ஒரு நல்ல நிலமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய மகனை மறைத்து வெளிப்படுவீராக. மனிதனுடைய சாயலை அல்ல, கர்த்தருடைய சாயலை பார்க்க, உம்முடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் பலவீனங்கள் முழுவதும் மாற்றப்பட கர்த்தர் அனுக்கிரகம் அறியும்படியாக ஜெபிக்கிறோம். இனி நீ பலவீனன் அல்ல, இனி நீ பலவீனன் அல்ல. இந்த வார்த்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம். நாங்கள் இனி பலவீனப்பட்டவர்கள் அல்ல, வியாதிப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் சுகமுள்ளவர்கள். எங்கள் கர்த்தர் எங்களுக்காக எங்களுடைய பாரத்தை, எங்கள் வியாதியை சுமந்து தீர்த்திருக்கிறீர் ஐயா. அந்த விசுவாசத்தோடு அதை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை. சுகம் உள்ளவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும். தேவ தூதர்கள் இந்த இடத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேசுகிற மகனுடைய வல்லமையால் அபிஷேகம் பண்ணுவீராக. சண்டை கிளாஸை ஆசீர்வதிப்பீராக. முடிவில் இருக்க சிஏயை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு நம்மை கொடுத்தோம். கர்த்தர் நம்முடைய ஜீவனத்துக்கு தந்தவைகளிலிருந்து நாம் கர்த்தருக்குரியதை கொடுக்க நாம் வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே நாம் ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று கொடுத்து உற்சாகமாய் கொடுத்த அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கைக்குரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு கூறியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு கூறியவரே, சொந்த ஆற்றலை நாம் நம்பவில்லை. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை,
உள்ளம் எல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா உள்ளம் எல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு நம்பிக்கைக்கு உயிரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. இந்த ஸ்வீட் கொடுத்தீங்க சாக்லேட் யாருக்கு என்ன விஷயம்? அண்ணன் மகளுக்கு. சரி சரி சரி. நாங்கள் ஜெபம் முதல்ல வந்தவங்களுக்கு கொடுக்கல, அதனால வாங்கி கொண்டு பின்னாடி கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு வந்துடுவாங்க. யாராவது பின்னாடி முதல்ல வந்தவங்க வாங்கல. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருநாமத்தை நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தி கொண்டிருப்பதற்காக, உயர்த்தி கொண்டிருப்பதற்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருநாமம் எங்கள் மூலமாக, உம்முடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே தேசமெங்கிலும் குறிப்பா இந்த பட்டணத்திலே மகிமைப்படும்படிக்கு ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த விடுதலைக்காக, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவதற்கு ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரே இந்த நாளிலே சாக்லேட் கொடுத்திருக்கிற அருமையான மகளுக்காய் ஜெபம் பண்ணுகிறோம். அவளை ஆசீர்வதியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பது மட்டுமல்ல, நான் கர்த்தருக்காக வாழ்வேன் என்று உறுதியான தீர்மானம் செய்ய யோசுவா ஆண்டவரே சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரே சேவிப்போம் என்ற தீர்மானம் எடுப்பதற்கு உம்முடைய மகளோடு நீர் பேசும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இடைபடும்படி ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தோடு நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். இடைபடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆராதனை அங்கீகரித்த ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்த ஸ்தோத்திர பலிகள் ஆராதனைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டவர், உம்முடைய பிள்ளைகள் உற்சாகமாய் படைத்த காணிக்கைகளையும் தசபாங்களையும் மிஷன் காணிக்கைகளையும் வேதாம ஒளிபெருக்கான காணிக்கைகளையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் நீர் அங்கீகரித்து அதற்குரிய ஆசீர்வாதங்களை இடங்கொள்ளாமல் போக மட்டும் வானத்தின் பலகைகளை திறந்து உடைய பிள்ளைகளுக்கு நீ தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராக நல்லவராக கூடவே இருந்து அவளை நடத்தி ஆண்டவரே வருகிற வாரத்திலே இன்னும் அதிகமான சாட்சிகள் ஆண்டவர் சொல்லத்தக்கதாக ஒவ்வொருடைய வாழ்விலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய திருவசனத்தை கேட்பதற்காக இருதயங்களை உமக்கு நேராக்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். பேசுகிற அடிமையை நீர் மறைத்து உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய நாம் மாத்திரம் ஐயப்படட்டும். தொடர்ந்து சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதியும். நடக்கிற வாலிபர் கூட்டத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் விசேஷமாக ஆண்டு தேசம் எங்கிலும் ஆண்டவரே குழப்பங்களுக்கு ஏதுவான எந்த ஒரு காரியமும் நிகழாதபடிக்கு ஆண்டவரே குழப்பத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்ய நினைக்கக்கூடிய ஆலோசனைகளை அகித்தோப்பிலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போட்டது போல நீர் பைத்தியமாக்கி போடும்படி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் குறிப்பாக ஆண்டவரே தேசங்களுக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்த மேகமெல்லாம் ஓய்ந்து சமாதானம் ஏற்படும்படிக்கு கர்த்தர் ஆண்டவரே சமாதானத்தை ஏற்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறோம். பல்வேறு உயிர்கள் ஆண்டவர் உயிரிழந்து கொண்டிருக்கிற இந்த நிலையிலே நாங்கள் அந்த சூழ்நிலை மாறுவதற்காக சமாதானம் உண்டாவதற்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே எங்கள் தேசத்திலும் அதிகமான விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விபத்துக்கள் நேரிடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர்
தேசத்தை பாதுகாத்துக் கொள்வீராக, ஜனங்களை பாதுகாத்துக் கொள்வீராக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்கள், ஆண்டவர் ஒன்றியத்தை ஆளுகை செய்கிறவர்கள், ஆண்டவர் மாநிலங்கள் ஆளுகை செய்கிறவர்கள், மக்கள் நலன் கருத்தில் கொண்டு ஆண்டவர் ஆளுகை செய்ய, திட்டங்களை எடுக்க, செயல்படுத்த தேவன் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீதியின் ஜனங்களாக வாழ்வதற்கு கிருபை தருவீராக. எங்களுடைய கரங்கள் வைக்கிறோம். நாங்கள் நீதி உள்ள ஜனங்கள் என்று எங்கள் நடக்கையிலும் எங்கள் செய்கையிலும் மக்கு மகிமையாய் நாங்கள் சாட்சியாய் ஜெபிக்க எங்களை ஆவியானவர் பலப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆராதனை முடிந்தவுடன் வாலிபர்களுக்கான கூட்டம் நடைபெறும். நீங்கள் 14 வயதிலிருந்து அதற்கு மேல் திருமணமாகாமல் இருக்கிற வயதுடையவர்கள் அனைவரும், 30 வயது வரை இருக்கிறவர்கள் இதிலே பங்கு பெற உங்களை மறுபடியும் கேட்கிறோம். நீங்கள் அதிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்கிறோம். பெற்றோர்களும் அவர்களை உற்சாகப்படுத்த உங்களை கேட்கிறோம். மாலை 6 மணிக்கு எப்போதும் போல துதி ஆராதனை சபை நடைபெறும். நீங்கள் அதிலே பங்கு பெறுங்கள். எல்லா விசுவாசிகளின் வீடுகளிலும் காலையிலும் இரவிலும் குடும்ப ஜெபம் நடைபெற நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை கேட்கிறோம். குடும்ப ஜெபம் காலையிலும் இரவிலும் உங்களுடைய வீடுகளிலே காணப்படட்டும். குறைந்தது ஒரு அரை மணி நேரம், அவ்வளவு நேரம் எங்களுக்கு கிடையாண்டால் 15 நிமிடமாகிலும் குறைந்தது உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலே நீங்கள் குடும்பமாக ஜெபிக்க உங்களை கேட்கிறோம். குடும்ப ஜெபங்களில் ஞாயிறு ஆராதனையிலே தேவனுடைய கிருபை நிரம்பி வழியவும், எல்லா விசுவாசிகள் குடும்பங்களிலும் தேவ ஆசீர்வாதம் நிரம்பி வழியவும், ஆராதனையில் குடும்பமாக விசுவாசிகள் பங்கு பெறவும், வாரந்தோறும் புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கர்த்தர் கொண்டு வரவும், அவர்கள் சத்தியத்திலே கட்டப்படவும், விசுவாசிகளாய் மாறவும், சபையில் நிலைத்து நிற்கவும் உங்களுடைய குடும்ப ஜெபங்களில் 5 நிமிடம் இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். 15 நிமிஷம் தான் குடும்பத்துக்காக ஜெபம் பண்றோம். அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டா ஒரு 2 நிமிடம் ஆகிலும் இதற்காக நீங்கள் ஜெபிக்க கேட்கிறோம். அதுபோல சபைக்கு நம்முடைய ஞாயிறு ஆராதனையில் தேவ வல்லமை நிரம்பி இருக்கவும், சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் நடைபெறுகிற தொடர் ஜெபத்திலே ஜெப பங்களாராய் இணைந்து கொண்டவர்கள் அவரவருக்கான 15 நிமிட ஜெப நேரத்தில் நீங்கள் தவறாமல் தொடர்ந்து ஜெபம் செய்ய உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். அது ஊழியத்திற்கும் சபைக்கும் உங்களுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். சபைக்கு தற்போது தேவையா இருக்கிற அந்த மானிட்டர் ஸ்பீக்கர் பாக்ஸ் 2 தேவை இருக்கிறது. சண்டே ஸ்கூல், ஸ்மார்ட் சண்டே ஸ்கூலுக்கு தேவையான 2 டன் ஏசி தேவை இருக்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய ஏஜ் ஸ்தாபனத்துக்கு மதுரையில் தந்திருக்கிற 30 ஏக்கர் நிலத்தில் புதிதாக 1,00,000 சதுர அடியிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற கட்டட வேலைகள் தேவைகள் அனைத்து சந்திக்கப்படவும், வேலைகள் முழுவதுமாய் முடிவடைந்து சீக்கிரமாய் நாம் எல்லாரும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்யப்படவும், சபையார் ஊக்கமாய் உங்களுடைய ஜெபங்களிலே உங்கள் அனுதினமும் 1 நிமிடம் நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்ளவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நம்முடைய இருதயத்தை திருப்பிக் கொள்வோம். நாம் தியானிப்பதற்காய் ஆண்டவர் உள்ளத்திலே தந்த வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வரியத்தை நாம் விரும்புகிற எல்லா விதமான ஐஸ்வர்யமும் நமக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால்தான் அது நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. பிரயாசங்கள் உண்டு,
முயற்சிகள் எடுக்கலாம், பிரயாசங்கள் எடுக்கலாம், உழைக்கலாம், அதற்காக அநேகரோடு ஆலோசனை பண்ணலாம், ஆலோசனை செய்து காரியங்களை செய்வதற்கு நாம் முன் வரலாம். எல்லாம் நாம் செய்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்காவிட்டால் நம்முடைய எல்லா முயற்சிகளும், நாம் எடுக்கிற எல்லா செயல்களும் வீணாகவே இருக்கும். நாம் அதை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்ம எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அன்னாள் கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்றவள் 3ஆம் வசனத்தில் அவருடைய செய்கைகளுக்கு எல்லாம் யதார்த்தம் அல்லவோ என்று சொல்லுகிறார். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை, வேறொருவரும் இல்லை என்று சொல்லுகிற அந்த அன்னாள் அவருடைய செயல்கள் எல்லாம் யதார்த்தமான செயல்கள் என்பது சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7ஆம் 8ஆம் வசனத்தில் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஐஸ்வர்யம் அடைவதற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அவர் தரித்திரரை ஐஸ்வர்யவானாய் மாற்ற முடியும், ஐஸ்வர்யவானை தரித்திரனாக மாற்ற முடியும். அது அவரால் தான் முடியும். அல்லேலூயா. 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 11-12 வசனத்துல தாவீது, கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், கர்த்தாவே ராஜ்யம் உடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. உலகத்துல பல்வேறு ராஜ்யங்கள் இருந்தன. அக்காலத்தில் இந்த வேதாகம் எழுதப்பட்ட காலங்களில் ராஜ்யங்கள் இருந்தன, ராஜாக்கள் இருந்தார்கள். அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் ராஜாக்களுக்கெல்லாம் தலைவர் ஒருவர் என்றால் கர்த்தராகிய ஆண்டவர் மாத்திரம். அல்லேலூயா. அவர் ராஜ்யங்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அதுக்கு வேதத்தில் எத்தனையோ சபம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக வாக்கை தொடர்ந்து நடத்தினால, கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாக வாழ ஆரம்பித்ததுனால தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். மோசேயை கொண்டு சொன்ன அந்த சாபங்கள் எல்லாம் உங்கள் மேல் வராதபடிக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள், ஆண்டவருடைய வழியில் நடவுங்கள், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்கள், ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்கள், ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் கை கொள்ளாமல் போனால் கர்த்தர் உங்களை கைவிடுவார், புறஜாதிகளிடத்தில் அடிமையாக ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொல்லி அவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்துக் கொண்டே இருந்தார். அப்படி அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனால தேசத்திலிருந்து அவர்கள் துரத்தப்படுவதற்காக தேவன் பயன்படுத்தின ராஜாக்களை பார்க்கிறோம். பாபிலோன் ராஜ்யத்தை பயன்படுத்தினார், அசிரிய ராஜாக்களை பயன்படுத்தினார், சீரிய ராஜாக்களை பயன்படுத்தினார். ஒன்றில்லாம இருந்தவங்க. அசிரியர் யாருன்னு தெரியாது, சீரியர் யாருன்னு தெரியாது, பாபிலோனியர் யாருன்னு தெரியாது, கிரேக்கர் யாருன்னு தெரியாது, மேதிய பெர்சியர் யாருன்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொருவரையும் இந்த ஜனங்களை மனம் திரும்புவதற்கு எதுவாக இந்த ராஜாக்களை கர்த்தர் எழுப்பினாராம், சாம்ராஜ்யங்கள் எழுப்பினார். ஒன்னிலாம் கிடந்தவங்களை ஆண்டவர் ராஜாக்களா உயர்த்தி, சர்வ அதிகாரிகளா உயர்த்தி, ராஜாதி ராஜா உயர்த்தி, அவர்கள் மூலமாய் தேவ ஜனங்களுக்கு பாடங்களை கற்பித்ததை குறித்து பார்க்கிறோம். தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, எல்லாருக்கும் நீர் தலைவராக இருக்கிறீர், ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது என்று சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். அப்படியானால் உங்களுக்குரிய கனம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கனம்,
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் அவைகளெல்லாம் நமக்கு கொண்டு வர முடியும். அல்லேலூயா. இப்படி கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற கர்த்தரின் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக் கொள்வது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், கனத்தை கொண்டு வரும் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே இப்படி கர்த்தரின் ஆசீர்வாதத்தை, நம்மை ஐஸ்வர்யனாய் மாற்றுகிற ஆசீர்வாதத்தை, நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை, கனத்தை கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்பதை குறித்த ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சங்கீதம் 29:11 வாசியுங்கள். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப பார்க்கிறோம், கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு தருகிற கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவருடைய ஜனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய ஜனமா இருந்தால் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். சங்கீதம் 3:8 வாசியுங்கள். சங்கீதம் 3:8 வாசியுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லார் மேலும் இருப்பதில்லை, அவருடைய ஜனத்தின் மேலே இருக்கும். அல்லேலூயா. சொல்லப்போனா எல்லாம் அவருடைய ஜனங்கள் தான். ஆதாமிலிருந்து ஆண்டவர் எல்லாற்றையும் படைத்தார். ஆதாம் ஏவாள் மூலமா தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் தோன்றினார்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் உலகம் எங்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை இருக்கிற 200 அதிகமான நாடுகளில் வாழ்கிற அத்தனை ஜனங்களும் ஆதாம் ஏவாளிலிருந்து அவர்கள் உலகத்திலே தோன்றினவர்கள் தான். அப்ப ஆதாம் ஏவாளிலிருந்து உலகத்துல தோன்றினா ஜாதி எங்க போய் கேட்கிறது? ஜாதி என்பதே கிடையாது. ஏன்னா ஆதாம் ஏவாள் மூலமா அத்தனை பேரும் தோன்றினவர்கள். நான் பொதுவா சொல்வேன், சில இடத்துல ஒரு நாள் வரும், பரலோகத்துக்கு நாம் போவோம். அங்க போன உடனே இயேசுவை பார்த்து நான் சந்தோஷப்படுவோம். அடுத்து நம்முடைய தாய் தகப்பன் சகோதர சகோதரிகளை பார்த்து சந்தோஷப்படுவோம். ஒண்ணு போவோம், அவங்களுடைய தாத்தா யாருன்னு பார்க்க போவோம். அவங்கள பார்த்து சந்தோஷப்படும். அவங்களுக்கு தெரியும், அவங்க அதை அறியப்படுத்துவாங்க. அவங்களுடைய தாத்தா யாரு அப்படி சொல்லி பார்க்கும்போது கடைசியில எல்லாருக்கும் தாத்தா மொத்தமா வந்து நிப்பாங்க. எல்லா ஜாதியுடைய, நாங்க பெரிய ஜாதி, நாங்க அந்த ஜாதி, நாங்க அந்த உயர்ந்த ஜாதி, நீங்க தாழ்ந்த ஜாதி, அத்தனை பேர் வந்து அந்த ஆதாம் தாத்தாக்கு முன்னாடி நிற்பாங்க. அப்பதான் புரியும், உலகத்துல இத்தனை சண்டை நமக்கு தேவையா? எவ்வளவு சண்டை போட்டோம், எவ்வளவு விரோதமா இருந்தோம். நம்ம இவங்களுக்கு தான் நமக்கு மூதாயிர தாத்தாவா இருந்திருக்கான்னு சொல்லி ஒரு நாளிலே நாம் என்ன செய்ய வெட்கப்பட்டு நிக்க போறோம். இன்றைக்கு உலகத்துல ஜாதிகள் இருக்கிறது. ஆனா ஒரு நாள் நிச்சயமா அது நடக்கும், பரலோகத்தில் நடக்கும். அத்தனை பேரும் ஐயோ இத்தனை பிரிவு நான் வைத்து ஒருவருக்கு ஒருவர் பகையா இருந்தோமே. ஆனா ஆண்டவர் ரட்சித்தார். சபையில இன்றைக்கு எல்லா ஜாதிகளும் வந்து என்ன செய்யலாம், கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் தேவன் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அவரை போல வேறொரு தேவன் கிடையாது. அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் அவருடைய ஜனங்கள் தான், எல்லாம் அவரால் படைக்கப்பட்டவர்கள். ஆனாலும் அவருடைய ஜனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனம் என்பதற்கு பல்வேறு அடையாளம் இருக்கிறது வேதத்துல. கர்த்தருடைய ஜனம் என்பதற்கு பல்வேறு அடையாளம் உண்டு. அதில் ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம். பாகம் 27 அதிகாரம் 9-10 வசனத்தை வாசியுங்கள். விபாகம் 27 9-10 வசனத்தை வாசியுங்கள். பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களும் கூட இருக்கையில், பாருங்கள், மோசே லேவியராகிய ஆசாரியரோடு கூட இருக்கையில் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, இஸ்ரவேலே கவனித்து கேள், இஸ்ரவேலை கவனித்து கேள், இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஜனமானாய், இந்நாளிலே
நீ தேவனுக்கு ஜனமாயிருக்கிறாய். ஆகையால் நீ உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நீ கர்த்தரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று சொன்னார். அவருடைய கட்டளையின்படி செய்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய ஜனம் என்பவர்கள் யாருன்னு சொன்னா கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவங்க தான் கர்த்தருடைய ஜனம். அல்லேலூயா. இன்று நீ கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறாய். என்றைக்கு நீ கர்த்தருடைய ஜனமாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடு. நீ என்றென்றைக்கும் கர்த்தருடைய ஜனமா இருக்கணுமா? நீ என்றென்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணுமா? நீ என்றென்றைக்கும் ஆண்டவருடைய குமாரனா இருக்கணுமா? நீ என்றென்றைக்கும் ஆண்டவருடைய குமாரத்தியா இருக்கணுமா? கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லப்படணுமா? கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடு. அல்லேலூயா. 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கிறோம். சாமுவேலை கொண்டு சவுலுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சாமுவேலை கொண்டு கர்த்தர் சவுலுக்கு சொல்ல பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலுமே உத்தமம் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். சாமுவேல் அவனுடைய சவுலுடைய வாழ்க்கை ஆரம்ப வாழ்க்கை கர்த்தருக்குள் நல்லாதான் இருந்தது. அவன் கர்த்தருக்கு செவி கொடுத்தான். கர்த்தரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தான். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்த 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 அவன் வாழ்க்கையில திசை மாறி போனான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட அநேகர் திசை மாறுகிறோம். அவனா திசை மாறல, கர்த்தரை விட்டு திசை மாற்றுகிற ஒரு வல்லமை இருக்கிறது. சாத்தான் நம்மை திசை மாற்ற பார்க்கிறான். உலக நம்மை திசை மாற்ற பார்க்கிறது. உலக மனிதர்கள் நம்மை திசை மாற்ற பார்ப்பாங்க. ஆரம்பத்துல கர்த்தர் மேல் இருந்த அந்த வழிகளை விட்டு, கர்த்தர் மேல் இருந்த அந்த அன்பை விட்டு, கர்த்தருடைய வழியிலே புசனை விட்டு நம்மை திசை மாறி போவதற்கு பலவிதமான காரியங்கள் உலகில் இருக்கிறது. நாம் அவைகளுக்கு ஒருபோது உட்படக்கூடாது. அல்லேலூயா. நாம் கர்த்தரின் சத்தத்திற்கு என்றென்றைக்கும் ஆரம்பத்தில் எப்படி கர்த்தர் சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்பதற்கு நாம் உற்சாகமா இருந்தோமோ, ஆரம்பத்தில் ஆண்டோட வார்த்தையை கீழ்ப்படிவதற்கு எவ்வளவு நம்ம ஒப்பு கொடுத்திருந்தோமோ அதை பார்க்கலும் அதிகமான கீழ்ப்படுதலும் ஒப்பு கொடுத்து நமக்குள்ளே காணப்படணும். அல்லேலூயா. வளர வளர எறும்பு தேய்ந்து கட்டெரும்பா மறந்து போச்சு பழமொழி. இல்ல, கழுதை தேஞ்சு கட்டெரும்பா போச்சுதான். எறும்பு நான் சொன்ன அப்படியே நம்பிடக்கூடாது. அதுதான் கிடையாது, சில மாற்றம் இருக்கும். கழுதை தேதி கட்டெரும்பா போச்சுதான். அப்ப ஆரம்பத்துல அவ்வளவு நாம் வாழ்ந்தவங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆவலா வருவோம். கர்த்தர் என்னோடு பேசணும், பேசினாரு சொல்லுவோம். வந்து பாஸ்டர்மா கர்த்தர் என்னோடு பேசினாரு. ஆனா பார்த்தா மற்றவங்க சொல்லுவாங்க, இந்த செய்தியை கேட்பதுக்காக நாங்க வந்தோம் நினைப்பாங்க. ஆனா அப்படி சொல்லுவாங்க ஆரம்பத்துல. நாளடைவில் மற்றவங்களை போல இவங்களை மாறிடுவாங்க. ஆலயத்து வர்றதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. எப்ப பார்த்தாலும் அவதான் சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் கண்டிச்சு பேசுறாங்க, எப்ப பார்த்தாலும் உன்னை ஆண்டவர் அப்படி செய்வார்னு சொல்றாங்க. ஆனா ஆரம்பம் என்ன, எதை சொன்னாலும் கர்த்தர் என்ன சொன்னாலும் அதுக்கு அல்லல் தட்டுவதே இல்லை. நீதிமான் தலையை குற்றட்டும், என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும், என் தலையை அல்லல் தட்டுவதில்லைன்னு சொல்லி இருக்கிறான் சங்கீதக்காரன். நீதிமான குற்றி கொண்டே இருந்தாலும் நான் தலை எனக்கு அல்லல் தட்ட மாட்டேன். நாம் இன்னும் அவனுக்காக ஜெபம் பண்ணுவோம்னு சொல்றதை பார்க்கிறோம் சங்கீதக்காரன். அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருக்கு சொல்லுகிறது அவருடைய ஜனம் என்பதற்கான அடையாளம் நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அது நமக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, விருப்பம் இல்லாலும் சரி. எனக்கு விருப்பமானா கீழ்ப்படிவேன், எனக்கு விருப்பம் இல்லாவிட்டா கீழ்ப்படிய மாட்டேன். எனக்கு ஒத்து வந்தா கீழ்ப்படிவேன், எனக்கு ஒத்து வராட்டா கீழ்ப்படிவேன். இல்லை, நமக்கு ஒத்துதான் ஆகணும், கீழ்ப்படிந்தான் ஆகணும். ஆண்டவர் ஆபராமா சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கணுமா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் ஜனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு, உன் ஊரை விட்டு, உன் நேரத்தை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே கீழ்ப்படிந்து போனா பாக்கிறோம். போகும் இடம் என்னதுன்னே தெரியாது. எங்க போக சொன்னாரு, அங்க போனா எப்படி இருக்கும்? இப்ப இருக்கிற சந்தோஷம் இருக்குமா? இப்ப இருக்கிற உதவிகள் இருக்குமா? இப்ப குடும்பத்தார் உதவி செய்து போல உதவி செய்வாங்களா? அங்கு போனா நல்ல வாழ்க்கை அமையுமா? சந்தோஷமா இருப்போமா?
வாழ்க்கை வாழ்வதற்கான தேவையெல்லாம் சந்திக்கப்பட ஒண்ணுமே கேட்கல. கர்த்தர் சொன்னா உடனே கீழ்ப்படிந்துப்பானா. அல்லேலூயா. என்னை விட பாஸ்டமா சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணுங்க, செவி கொடுக்கணும். வசனத்தை கேட்கிறவங்களா மட்டும் இருக்கக்கூடாது, வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறாங்க, கொஞ்சம் பலன் கொடுக்கிறது. உபத்திரம் வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு பலவீனம் வந்த உடனே, ஒரு கஷ்டம் வந்த உடனே என்ன செய்யறதுனால் அது நெருக்கப்பட்டு விசுவாசத்தை இழந்து பலன் கொடுக்காம போகிற அநேகரை குறித்து பார்க்கிறோம். அவன் பலன் கொடுக்கல. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நல்ல நிலத்தில் விளைந்த விதையானது அது எவ்வளவுதான் நெருக்கம் வந்திருந்தாலும் அது 30, 60, 100 பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. 30 கொடுக்குது ஆரம்பத்துல, பிறகு 60 ஆகணும், பிறகு 100 ஆகணும். 100 ஆனவன கர்த்தர் மேல கொண்டு போகிறார். அல்லேலூயா. 100 கொடுக்கணும். சில சொல்லாங்க 30 கொடுத்தா போதும், 30% ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா போதும். சில சொல்லாங்க கொஞ்சம் கூட 60% உண்மையா இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துருவார். இல்லைங்க, 30 ஆகும், பிறகு 60 ஆகணும், பிறகு 100 மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பரிபூர்ணமா மாறணும். ஆண்டவர் எதிர்பார்க்க 100% ஆண்டவருக்கு என்று மாறணும். 30%, 70% நானா இருக்க கூடாது. 60% கர்த்தரும், 40% நானா இருக்க கூடாது. 100% கர்த்தர் என்று வாழும்போது கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டா இருக்கும். அல்லேலூயா. பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், நினைத்தை பலியை பார்க்கலும் செவி கொடுத்ததும், நினைத்தை பலியை கீழ்ப்படிதலும், நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தம் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி நான் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அன்றைக்கு மோசே சொல்ற, நீங்கள் இப்போது கர்த்தருடைய ஜனங்களா இருக்கிறீங்க, நீங்க என்னாலும் கர்த்தருடைய ஜனமா இருக்க வேண்டும் என்றால், என்னாலும் கர்த்தருடைய ஜனமா இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கர்த்தரின் ஆசீர்வாதங்களுக்கு உண்டா இருக்க வேண்டும் என்றால், என்னாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நீங்க அவருடைய ஜனமா இருந்து ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. என்னாலும் அவருக்கு ஜனமா இருந்து என்னாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கணும். அல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படிந்தா என்னாலும் அவருக்கு ஜனமா இருப்பீங்க, என்னாலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அன்பார்ந்த வேண்டிய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? யோவான் 10ஆம் அதிகாரத்துல நல்ல மேய்ப்பனாகிய இயேசு வசனம் 27 எப்படி சொல்லுகிறார்? வசனத்தை வாசிங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். பாருங்க, உங்களை குறித்து, என்னை குறித்து நான் அவருக்கு செவி கொடுக்கிறேனா என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அவருக்கு செவி கொடுக்கிறவங்க தானா? நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படுகிறவங்க தானா என்பதை வேறு ஒருவர் அறிய முடியாது, அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை ஏமாற்ற முடியாதுங்க. சொல்றார், என் ஆடுகளை சத்தத்திற்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அப்படியானால் அருமையான தொண்டு பிள்ளைகளே, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேனா, கொடுக்கவில்லையா? நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேனா, கீழ்ப்படியவில்லை என்பதை ஒருவர் அறிய முடியாது. மனைவி கணவன் அறிய முடியாது, கணவன் மனைவி அறிய முடியாது, பிள்ளைகள் பெற்றோர் அறிய முடியாது, பெற்றோர்கள் பிள்ளைகள் அறிந்திருக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கண்ணை ஒருத்தரும் மறைக்க முடியாது, அவர் எல்லாம் அறிவார். அல்லேலூயா. நான் கீழ்ப்படுகிறவங்க தானா, நம்ம செவி கொடுக்கிறவங்க தானா அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவரை ஒரு காரியத்திலும் ஒருவரும் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. என்ன பார்க்கிறோம்? எந்தெந்த காரியத்துல நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் இன்னும் நீங்கள் கீழ்ப்படியாம இருக்கிறீங்க என்பதை நீங்கள் அறிவீங்க. அல்லேலூயா. எந்தெந்த காரியத்துல நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டுமோ, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ, அந்த காரியத்துல நீங்கள் முழுவதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன், கர்த்தருக்கு நான் செவி கொடுப்பேன் என்று ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிள்ளைகளாய் நீங்கள் வாழும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தினால் எழுப்புவார். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம், ஆண்டவர் எனக்கு தருவார் என்று எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு இதுக்கு ஒரு தடையா இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தராமல் இருப்பதற்கு அது கூட ஒரு தடையா இருக்கலாம். ஆகவே இன்று
நீங்கள் உணருங்கள். கர்த்தரிடத்தில் நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரின் சத்தத்திற்கு 100% கீழ்ப்படிவேன், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு 100% நான் செவி கொடுப்பேன், கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல யோனா மகா நகரமாகிய நினிவேக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்த போது பிரசங்கிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பிரசங்கிக்கிறான். கர்த்தர் நினிவேக்கு அனுப்புறார். அது முன்பு சம்பவம் அவங்களுக்கு தெரியும். அவன் நினிவேக்கு போய் 6ஆம் வசனத்துல என்ன செய்ய பிரசங்கித்த போது 6ஆம் வசனத்துல அதை கேட்ட நினிவேயின் ராஜா என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். கர்த்தரின் வார்த்தையை பிரசங்கிக்கிறான் யோனா. இந்த கேள்விப்படுகிறான் ராஜா. கேள்விப்பட்ட உடனே அவன் தன்னுடைய ராஜ்யத்துல வந்து தன்னுடைய ராஜாவாகிய தனக்கு விரோதமா தன் ஜனங்களுக்கு விரோதமா ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறானா, அவன் விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்திருப்பான். எழுந்தவன் புறப்பட்டு எதிராய் போகவில்லை. உடனே அவன் உணர்வு அடைந்தான். உண்மைதானே, நான் உண்மைதான், கர்த்தரின் வார்த்தை உண்மைதான், கர்த்தரின் மனிதன் சொல்வது உண்மைதான், அதுக்கு ஏற்றல் இருக்காதபடிக்கு கீழ்ப்படிந்தான். அவன் உடனே ரெட்டை சிங்காசனத்தை விட்டு எழுந்தான், ரெட்டை உடுத்தி கொண்டான். அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். 8ஆம் வசனம். மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும். பாருங்கள், ஜனங்கள் எல்லாரும் அவன் ரெட்டத்தில் உடுத்தி கொண்டது மாத்திரமல்ல, ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள். தம் தம் கையில் இருக்கிற கொடுமையை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டான். அவனும் சிங்காசனத்தை விட்டு எழுந்து ரெட்டு உடுத்தி கொண்டு சாம்பல் உட்கார்ந்தவன் அவன் தன்னுடைய கையில தன் கையில அவரவர் ஜனங்களுக்கு சொல்கிற கட்டளை அவனுக்கும் பொருந்தும். அவரவர் தன் கையில் இருக்கிற கொடுமையை விட்டு விலகவும், அவரவர் தம்முடைய வழி பொல்லாத வழியை விட்டு விலகவும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிட்டான். அப்ப அவனும் என்ன செய்யறான், பொல்லாத வழி அவர் விட்டு மனம் திரும்புவதற்கு தான் ஒப்பு கொடுத்தான். பிரசங்கத்தை கேட்ட போது, யோனா பிரசங்கித்த போது, பிரசங்கத்தை கேட்ட போது அவனுடைய வாழ்க்கையில பொல்லாத வழிகள் தான் நடக்கிறவன் என்பதை உணர்வடைந்து அதை விட்டு மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுத்தான். தன் கையில் இருக்கிற கொடுமை, அவன் கையில் அநேக கொடுமை இருந்தது, அந்த கொடுமையிலிருந்து மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுத்தான். ஜனங்களையும் அப்படி ஒப்பு செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஒப்பு கொடுத்த போது, ஜனங்கள் ஒப்பு கொடுத்த போது, அந்த ராஜா ஒப்பு கொடுத்த போது கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. அவர் இரக்கத்தை பெற்றுக் கொண்டாங்க. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தொண்டு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும். வேதம் சொல்கிறபடி நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, என்னாலும் செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, என்னாலும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, என்னாலும் கர்த்தருடைய ஜனமாக நாம் வாழ்ந்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். உடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் மனம் திரும்புவோம். கைகளில கொடுமை இருக்கும், நமக்கு தெரியாது கொடுமையா நான் செய்த காரியம், கொடுமையா நான் செய்தேன். ஆண்டவர் தெரியும் நீ கொடுமையா நீ செய்து கொண்டிருக்கிறார். கையில கொடுமைனா கொடுமையான காரியம், அனைவரும் கொடுமையாக காரியம் செய்கிறோம், பொல்லாத வழியில் நடக்கிறார். நம்ம கர்த்தருக்கு தெரியும் அந்த பொல்லாத வழிகளை விட்டு விலகணும். கையில் இருக்கிற அந்த கொடுமையை நான் விட்டு விலகும் போது கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. அவருடைய ஜனமா இருக்கணும். அவருடைய ஜனம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம். அப்படிப்பட்ட தேவ ஜனமாக நீங்களும் நாளும் வாழ கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். நாம் இதிலெல்லாம் மனம் திரும்ப வேண்டுமோ, எந்தெல்லாம் பொல்லாத வழிகளை விட்டு விலக வேண்டுமோ, உடைய கையில என்னெல்லாம் கொடுமை இருக்கோ அதையெல்லாம் அகற்ற வேண்டுமோ அதையெல்லாம் அகற்றிவிட்டு இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிற தேவஜனமாக, கர்த்தர் எதிர்பார்க்கிற தேவஜனமாக வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? உபாகமம் 28ஆம் அதிகாரம் மன்னிக்கணும், சங்கீதம் 115:13 வாசிங்க.
115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரே சிறியோரை ஆசீர்வதிப்பார். உபாகம் 28 அதிகாரம் எதுக்கு சொன்னா 1-14 வரையிலும் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார், அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் மேலே பலிக்கணும்னா, என் மேல பலிக்கணும்னா, அவருடைய ஜனமா இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணுமா? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் சொல்லி இருக்கு. 14 வசனத்தை வாசாலும் தெரியும், 1 வசனத்தை வாசா தெரியும். இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு சொல்கிற எல்லா ஆசீர்வாதம் உனக்கு வந்து பலிக்கணும்னு சொன்னா, உனக்கு நிறைவேறணும்னு சொன்னா, ஒரு வாழ்க்கை நிறைவேறணும்னு சொன்னா, நீ கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்க கவனமாயிரு, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி கவனமாயிருன்னு சொல்லி இருக்கு. அப்படினால் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது, நான் முழுமையாய் கேட்கும் போது, அவருடைய ஜனமாய் வாழும்போது கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் என்பதை இங்கு மறந்து விடாருங்கள். 2வது பார்க்கிறோம், சங்கீதம் சொல்லி 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 42 அதிகாரம் 18 வசனத்துல யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனால் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியா இருக்கிறான். அப்படி அதிகாரியா இருந்து பஞ்சகாலத்துல தானியம் கொள்ளும்படி வருகிறவர்களுக்கு தானியத்தை விற்பதற்கு அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிற வேளையில அவருடைய சகோதரர்கள் அந்த பஞ்சகாலத்தில் தானியம் வாங்குவதற்கு எகிப்துக்கு வர்றாங்க. யோசேப்பு தானியம் விற்பிக்கிற இடத்துல அதிகாரியா உட்கார்ந்து இருக்கிற, எகிப்து தேசம் முழுவதுக்கு அதிகாரியா அவன் இருக்கிறான். பார்வோன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அவருடைய சகோதரர்களுக்கு தெரியாது யோசேப்பு அதிகாரியா இருக்கு, யோசேப்புன்னு தெரியாது. அந்த சகோதரர்களுக்கு யோசேப்பு சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 42 அதிகாரம் 18 வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி தன்னை அறியப்படுத்துகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற யோசேப்பை, சகோதரர்களால் வெறுத்து தள்ளப்பட்ட யோசேப்பை, சகோதரர்களால் வெற்றி போடப்பட்ட யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக வைத்திருந்தார். அவன் சொல்றான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சொல்றான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அநேக சுபாவம் இருக்கும். அதுல ஒரு சுபாவம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமான செயல்களை தன் வாழ்க்கையிலே செய்யாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறவன் தான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமான எந்த பாவத்தையும் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பொல்லாங்குக்கு உடன்படாதவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. பொல்லாங்கன்னு தெரியும் அநேகருக்கு. சில செய்யற காரியம் பொல்லாங்கான காரியம் தெரியும், ஆனா அவங்களோட இவங்க உடன்படுவாங்க. செய்கிறது பொல்லாங்கன்னு தெரியும். இவங்க ஒரு வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், சபையில கூட இருக்கலாம். இவங்க செய்கிற காரியம் பொல்லாங்கான காரியம், இது சபைக்கு விரோதமான காரியம், ஊழியருக்கு எதிரான காரியம், சபை மக்களுக்கு எதிரான காரியம், இது கர்த்தருக்கு அடாத காரியம் தெரியும், ஆனா உடன்பட்டுருவாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளை, இப்படி பொல்லாங்கான காரியம் என்று தெரிந்தும் உடன்பட்டால் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பொல்லாங்கன்னு தெரியுது, இது கர்த்தருக்கு விரோதமான செயல் தெரியுது, இது கர்த்தருக்கு விரோதமான செயல், உடன்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமான செயல் அவங்களுக்கு சொல்லணும், இது கர்த்தருக்கு விரோதமான செயல், விட்டு தள்ளு. தாதான், அபிராம், கோராகு ஒரே கூட்டமா சேர்ந்துட்டாங்க. பாருங்க, கடைசியில் என்ன ஆச்சுது? பூமி பிளந்து அவங்களை அப்படியே விழுங்கி போச்சுது. அது கர்த்தருக்கு விரோதமான சாபமா இருந்தது, கர்த்தருக்கு பாவமா இருந்ததுன்னு பாக்குறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் குடும்பமானாலும் சரி, எங்கள் சபையானாலும் சரி, வேலை செய்கிற இடமானாலும் சரி, பொல்லாங்கான்னு தெரியுதா? உடன்படாதுங்க, விலகி போயிருங்க. பொல்லாங்கன்னு உடன்பட சொல்லிருக்கிறது.
கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருக்கிறவன் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கோரோடு உட்காராமலும். பொல்லாத காரியங்களை செய்யறாங்க, பொல்லாதவங்க, இவங்க செய்கிற செயல் பொல்லாதது. கர்த்தருக்கு விரோதமான தெரிந்திருந்தும் அவங்களோட உடன்பாடு வைப்பது, அவங்களோட உடன் சேர்ந்து அந்த பொல்லாப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கர்த்தர் விரோதமான காரியங்களை சப்போர்ட் பண்ணுனா கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருப்பார், கர்த்தரின் ஆசீர்வாதம் கிடைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற இப்படிப்பட்ட பயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. மாம்சத்துக்கு இடம் கொடுத்து கர்த்தருக்கு விரோதமான காரியம் தெரியும், ஆனால் மாம்சத்துக்கு இடம் தேவனுக்கு துணிந்து தேவனுக்கு விரோதமான செயல்களை சில வேலை செய்கிறோம். தெரியும் இது தேவனுக்கு விரோதமான காரியம், இது தேவனுக்கு விரோதமான பாவம் நல்லா தெரியும், ஆனா துணிந்து சில வேலை செய்கிறோம். அப்படிப்பட்ட செயல்களை நாம் விட்டு ஒரு யோசேப்பு போல கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, பொல்லாப்புக்கு உடன்படாத பிள்ளைகளாக, தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு பாவத்திலும் நாம் உட்கொள்ளாத பிள்ளைகளாக நம்மை கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு யோசேப்பை போல வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் கர்த்தர் பயப்படுகிற பிள்ளைகள் இருக்குது. கர்த்தர் பயப்படுகிற பயத்துல ஏராளமான காரியம் இருக்குது. அதுல ஒண்ணுதான் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன? அவர்கள் பொல்லாப்புக்கு உடன்பட மாட்டார்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு செய்வதற்கு உடன்பட மாட்டார்கள், கர்த்தரிலிருந்து விலகி வாழ்வார்கள், தன்னை காத்துக் கொள்வார்கள். நீங்கள் நானும் ஒருவேளை இதுவரை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனி வாழும்போது ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்களுக்கு நான் உட்பட மாட்டேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமான செயல்களுக்கு நான் உட்பட மாட்டேன் ஆண்டவரே, என் விலைக்கு நான் பாதுகாத்துக் கொள்வேன் ஆண்டவரே. அதுக்கு தேவையான கிருபையை நான் கேட்கணும். நம்மால் முடியாது, நம்ம மாம்சத்தால் முடியாது. நம்ம மாம்சத்தில் வாழ்ந்தவங்க தானே, நம்ம மனிதன் தானே. பாவம் செய்த தாவீது சொல்ல, நான் மனுஷன் ஆண்டவரே, என்னை நீ வெறுத்து விடாதரும், என்னை தள்ளி விடாதரும், நான் மாம்சம் தானே, நான் மனிதன் தானே, அந்த மாவன் செய்த பாவத்தை செய்தேன், என்னை மன்னியும் என்று கேட்டான். அது நாம மனுஷன் தான், நான் மாம்சமுடையவர்கள் தான், பாவத்துக்கு உட்படுகிறவர்கள் தான். ஆக அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர், எனக்கு அதுக்கு பலன் தாங்க. இந்த மாம்சத்துக்கு உட்படாதபடிக்கு ஆண்டவர் பாவத்துக்கு உடன்படாதபடிக்கு, விரோதமான கர்த்தர் விரோதமான பாவத்துக்கு உடன்படாதபடிக்கு, பொல்லாப்பான காரியம் உடன்படாதபடிக்கு நான் வாழ எனக்கு உடைய பலனை தாங்க, உடைய கிருபையை தாங்க, உங்களுடைய ஆண்டவரை அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டால் கர்த்தரை தருவார். அல்லேலூயா. அநேக பிள்ளைகளுக்கு தெரியும், செய்கிற செயல் எல்லாம் நமக்கு கர்த்தர் விரோதமான காரியம். மதுபானம் குடிப்பது கர்த்தர் விரோதமான காரியம், புகைப்பது கர்த்தர் விரோதமான காரியம், இப்படி பல காரியம், லஞ்சம் வாங்குவது கர்த்தர் விரோதமான காரியம், அடுத்தவங்க பணத்தை கொடுக்காம இருப்பது கர்த்தர் விரோதமான காரியம், வாங்கின ஒரு பொருளை திருப்பி கொடுக்காம இருப்பது, வைத்துக் கொண்டே இருப்பது கர்த்தர் விரோதமான காரியம் தெரியும். ஆனா என்ன கல்லாக்கிறது மனசை கல்லாக்கிட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை செய்திகளை கேட்டாலும் சரி, அப்படியே கல்லா உட்கார்ந்து இருக்காது. எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? இதெல்லாம் நம்ம விட்டு விலகி வாழ்ந்துதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தரின் ஆசீர்வாதம் கர்த்தர் பயப்படுகிற பிள்ளைகளா இருந்தா மட்டும் கர்த்தர் பயப்படுகிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? பொல்லாப்புக்கு உடன்படாத பிள்ளைகளாக, தேவனுக்கு விரோதமான காரியங்களை ஈடுபடாதவர்களாக, தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்யாதவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது ஒரு காரியம், 1 நாளாகமம் 4:10 வாசிங்க. 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு கூட இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். நாம ஜெபம் பண்றதில்ல, நான் பொதுவா ஜெபம் பண்றதே கிடையாது. ஜெபம் பண்ணனா எனக்கு அதை தாரும், தாரும், எனக்கு அதை தாரும் கேட்கறதில்ல. ஒன்னேவனுக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை தாரும், சபையில ஆண்டவர் வல்லமையான ஒரு ஊழியக்காரனை பயன்படுத்தும், பிரசங்க தாளந்துகளை தாரும், பாட்டு தாளங்களை தாரும், எனக்கு வீட்டை தாரும், காரை தாரும், எனக்கு அதை தாரும், பணத்தை தாரும், எனக்கு பேங்க் பேலன்ஸ்ல ரொம்ப வச்சிருக்க, எனக்கு உதவி செய்யணும். இதை இதுவரை கேட்டதில்ல. கேட்ட ஒருவர் தந்திருப்பாரா இருக்கலாம். அதை கேட்கறதெல்லாம் ஆத்துமாக்கள். சபையை இன்னும் எப்படி அதை நல்ல நிலையில அதை செய்யலாம், சபைக்கு இருக்கிற ஜனங்கள் ஆராதிப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம், சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகள் உற்சாகம் ஆராய்ப்பு என்னெல்லாம் செய்யலாம், இதுதான் அப்படியே விருப்பமா இருக்கிறது. அதை கேட்கறது கிடையாது, அது மனதில் வைக்கிறது, ஆண்டவர் தரும்போது செய்கிறது. ஆண்டு சொல்கிறார்,
கேட்டான், ஆண்டவர் நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், பகைவர் வெட்கப்படும்படி ஆசீர்வதிக்கணும், என்னை துக்கப்படுத்துவங்க வெட்கப்படும்படி ஆசீர்வதிக்கணும். அநேகரை துக்கம் வைத்து மகன் என்று அழைத்தாங்க. பிறக்கும் போது அவனுடைய தாய் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். என்னத்தினாலும் தெரியாது. பிறக்கும் போது ஏதோ ஒரு துக்கம் அவளுக்கு இருந்திருக்கிறது, குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கிறது. துக்கத்தின் மகன், யாபேஸ் துக்கத்தின் மகன் என்று சொல்லி துக்கத்தின் மகனாக அழைத்தாள். அவன் சொன்ன, ஆண்டவரே இந்த வெக்கம் என்னை விட்டு மாறணும், துக்கத்தின் மகன் சொல்லி என் தாயே அழைக்கிற அளவுக்கு என் வாழ்க்கையில நான் பிறக்கும் போதே ஏதோ நடந்திருக்கிறது, அந்த வெக்கம் என்னை விட்டு மாறணும், என்னை ஆசீர்வதிக்கணும். ஜெபம் பண்ண கர்த்தர் அவன் வெக்கத்தை மாற்றும்படி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அதுக்கு சரியான அந்த மூல மொழிபெயர்ப்புல பார்த்தா, கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இப்ப கேளுங்கள் சொன்னா ஜெபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. அது கிடைக்கும் வரையில கேட்டுக்கொண்டே இரு, விடாம கேளு, ஜெபித்து கொண்டே இரு, கிடைக்கும் வரையில ஜெபம் பண்ணு, கர்த்தர் அதை தருவார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. யாபேஸ் ஜெபம் பண்ணனா, என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. யாக்கோபு ஜெபம் பண்ண ராமுழுதும் போராடி நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடமாட்டேன் ஜெபம் பண்ணான்னு பாக்குறோம். அப்படி நாம் ஜெபிக்கணும். லூக்கா 18 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல சோர்ந்து வரக்கூடாது. ஆண்டவத்துல கேட்கிற ஜெப காரியத்துல விண்ணப்பம் வைக்கிறீங்களா, ஜெபம் கேட்கறீங்களா, வேண்டுதல் வைக்கிறீங்களா, பிரார்த்தனை செய்யறீங்களா, அது சோர்வே இருக்க கூடாது. ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையே, இவ்வளவு நாள் ஜெபம் பண்றேன், எத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், எவ்வளவு மாச கணக்கில் ஜெபம் பண்றேன், கர்த்தர் ஜெபத்தை வைக்கல, நீ சோர்வுபடக்கூடாது. ஆபிரகாம் 25 வருஷம் ஜெபம் பண்ணியும் சோர்ந்து போகல. அல்லேலூயா. 25 வருஷம் கேட்டதே கேட்டுக்கொண்டு, எனக்கு ஒரு குமாரனை தாரும், எனக்கு ஒரு குமாரனை தாரும், எனக்கு ஒரு குழந்தையை தாரும், எனக்கு ஒரு குழந்தை தாரும். 25 வருஷமா ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். அதுல அவன் சோர்வே படல, அவிசுவாசம் கொள்ளல, பலவீனப்படல. அவன் தொடர்ந்து ரோமர் 4 கடைசி பதில சொல்லி இருக்கிறார், விசுவாசத்துல அவன் பலவீனப்படவே இல்லை, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை, சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான், கர்த்தருடைய ஜனமா நடந்தான், கர்த்தர் பயப்படுகிற பயணத்துல அவன் வாழ்ந்தான். ஆகவே அவன் இப்போ ஜெபம் பண்ணும் போது அவன் ஜெபத்துல வெட்கப்படல. ஜெபத்தை கர்த்தர் கேட்பா. நீ கர்த்தரின் ஜனமா இருந்து, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருந்து, இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி கர்த்தருடைய ஜனம் எப்படி இருக்கணும், கர்த்தர் பயப்படுகிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அப்படி வாழ்ந்து நீங்க ஜெபம் பண்ணுனா கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. நான் கர்த்தரின் ஜனமா தான் இருக்கிறேன், ஆனா அவர் விரும்புகிற அளவுக்கு அவருடைய ஜனமா இல்லை. நான் கர்த்தர் பயப்படுகிறேன், எதிர்பார்க்கிற கர்த்தருடைய பயம் எனக்கு இல்லை. ஆனா நான் வேண்டதெல்லாம் ஆண்டவர் தருவாரா? எங்க தருவாரு? நாம அவருடைய ஜனமா இருக்கணும். எப்படி அவருடைய ஜனம் இருக்கணுமோ அது போல இருக்கணும். அவருக்கு பயப்படுகிறா இருக்கணும். எப்படி அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணுமோ அந்த பயத்துல இருக்கணும். அப்படி நாம் இருந்து கேட்டால் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அவன் பல வருடமா ஜெபம் பண்ணான், அவன் சோர்ந்து போல. அப்படி தேவ ஜனமா இருந்தான், தேவனுக்கு பயப்படுறவனா இருந்தான். கர்த்தரும் தேவனுக்கு பயப்படுறவன் ஒரு டெஸ்ட் வைத்தாரு. அந்த டெஸ்ட்ல கூட வந்தான் ஜெயம் பண்ண வெற்றி எடுத்தான். கர்த்தர் இப்போது கர்த்தர் பயப்படுற உன்னை அறிந்திருக்கன்னு சொல்லி சாட்சி கொடுத்தார். ஆனாலும் அவன் 25 வருஷமா காக்க வைத்தார். அல்லேலூயா. அவனை காக்க வைத்தாலும் அவன் பொறுமை இழக்கல. அல்லேலூயா. காக்க வச்சுட்டாரு ஆண்டவர். இனி நான் ஆலயத்து வரமாட்டேன் பாஸ்டர்மா, இனி எனக்கு சர்ச்சை வேண்டாம், இனி ஜெபத்துக்கு உபவாசத்துக்கு வரமாட்டேன், சரி வந்தா மாசத்துல ஒரு நாள் ஆராதனைக்கு வர்றேன், கம்பெனியில் வந்து போறேன். இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இல்லை. இது முறுமுறுப்பு. 10 முறை முறுமுறுத்தாங்க. அவங்க வாக்குத்தத்தம் பெற்றதை அடையவே இல்லை. வாக்குத்தத்தை அடையாமல் வாழ்க்கையை முடித்தாங்க. முறுமுறுக்க கூடாது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு என் கடலையே நீ முறுக்க கூடாது. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. அந்த விதவை அநீதி உள்ள நியாயாதிபதினு தெரியும், ஆனாலும் அவன் நியாயாதிபதி அவன் தான், அவன் அநீதி உள்ளதான் இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற நியாயாதிபதி அநீதி உள்ளவன் தான் தெரியும். ஆனாலும் அடிக்கடி 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 போய் இடத்துல அலட்டி கொண்டே இருந்தா, ஐயா எனக்கு இந்த விஷயத்தில் நியாயம் செய், எனக்கு இந்த விஷயத்தில் நியாயம் செய். அடிக்கடி அடிக்கடி அவனத்துல போய் 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 அலட்டி கொண்டிருந்தவன் சொன்னா, நான் அநீதி உள்ள நியாயாதிபதி உனக்கு தெரியும், ஆனாலும் இவள் அடிக்கடி வந்து என் அலட்டபடி நான் இவளுக்கு நியாயம் செய்ய மனசுல தீர்மானம் பண்ண. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அநீதி உள்ளவர்ல நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதி உள்ள தேவன். உங்க ஜெபத்தை
ஒரு நாளும் அவளால் தட்டுவதில்லை. ஜெபத்துக்கு பதில் தருவார். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. நீங்க ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. ஜெபத்துல இருங்க. ஜெபத்துல விட்டு விடாதுங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஜெபம் பண்ண முடியாவிட்டாலும் சில வேளையில் ஜெபக்கு பிரச்சனை அதிகமா இருக்கும், பாடுகள் அதிகமா இருக்கும், ஜெபிக்க முடியாத நிலை வரும். அப்ப என்ன செய்யணும்? பாடி கர்த்தர் ஆராதிங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்துல ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஜெபம் பண்ண முடியாம இருக்கிற நேரத்துல நீங்க கர்த்தரை பாடி துதிங்க. அதுக்கு பாடி ஜெபம் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். வேதத்துல அதுக்கு பல சாட்சி இருக்கிறது. யோசேப்பு அவனுக்கு விரோதமாக ராஜாக்கள் கூடி வந்திருந்த போது அவர்கள் பாடி துதி செய்தார்களாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது ஈதாவுக்கு விரோதமாக இந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் வெட்டுண்டு விழுந்தபடியாய் அவருடைய சத்துருக்களை கர்த்தர் அவர்களை விட்டு அப்புறப்படுத்தினார். விரோதமாக கூடி வந்திருக்கிறாங்க. இவளுக்கு என்ன செய்ய தெரியாது. ஜெபம் பண்ணவும் நேரம் அதிக நேரம் இல்ல, ஜெபம் பண்ண முடியல. பாடி துதி செய்ய ஆரம்பித்தார்கள். அல்ல பாடி துதிச்சு கொண்டே இருக்கும்போது விரோதமா இருந்த அத்தனை காரியத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அல்லையா. இன்னொரு பாருக்கும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதுல 25 வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஜெபம் பண்ணாங்க. பிறகு ஜெபம் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளவு அடி, உடலெல்லாம் காயம். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, நல்லா ஜெபம் ஓடிச்சுது. பிறகு அப்படியே கொஞ்சம் திறந்து வந்தவன பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. வாசிங்க. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள், அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போய் அவங்க கட்டு மட்டும் இல்ல, கூட இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போச்சு. அல்லேலூயா. கர்த்தரை பாடி துதிங்க. ஜெபம் பண்ணணும், கேட்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும், கிடைக்கும் வரையில கேட்கணும். ஆசீர்வதிக்காம விடமாட்ட ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும், நாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும், எங்களை ஆசீர்வதித்துதான் ஆகணும், ஆசீர்வதிக்க விடமாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணி கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஜெபம் பண்ண முடியாத நேரம் வரும்போது நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்க. கர்த்தரை துதித்து பாடிட்டே இருங்க. தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடுங்க. எந்த பாட்டெல்லாம் தெரியுமா? கர்த்தரை துதிக்கிற பாட்டு, கர்த்தரை உயர்த்துகிற பாட்டு. பாடினா தெரிஞ்ச பாட்டுனா சினிமா பாட்டு பாடாங்க. அந்த நாள் ஞாபகம் வந்ததுன்னு பாடாதுங்க. அந்த பாட்டை பாட சொல்ல, கர்த்தரை துதிக்கிற துதி, ஆண்டவரை துதிக்கிற பாட்டு. அந்த பாட்டை நீங்க பாடிட்டுங்க. சத்தமா பாட முடிஞ்சா சத்தமா பாடுங்க, சத்த பாடுள்ள உள்ளத்திலே பாடுங்க. அப்படி பாடிக்கொண்டே இருக்கும்போது கட்டுகள் எல்லாம் கலந்து போகும். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க மேல இறங்கும். அல்லேலூயா. இப்ப பிள்ளைகள் மேல இறங்கும், குடும்பத்து மேல இருக்கும். நீங்க எதிர்பார்க்க எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? அப்படி ஜனமா இருக்கணும். அப்படி ஜனம் எப்படி இருக்கணும்னு சொல்லி தியானத்தை அந்த ஜனமா இருக்கணும். கர்த்தர் பயப்படுங்களா இருக்கணும். அப்படி பயப்படுகிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அப்படி பயம் எப்படி இருக்கணும், அது தியானித்து இருக்கிறோம். 3வது, நான் ஜெபம் பண்ணணும், கேட்கணும், விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், கனத்தை தரும், உயர்வை தரும், மேன்மையை தரும். எல்லா விதங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, அந்த ஆசீர்வாதத்துக்கு பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். எழுந்திருந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? தேவன் உண்மை உள்ளவர். அப்படி வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, நாம் கழுதை தேய்ந்து கட்டெரும்பு போன அது போல நிலைக்கு நாம் மாறாதபடிக்கு கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்து பொல்லாப்புக்கு ஒருபோது உடன் போகாதபடிக்கு, கர்த்தருக்கு விரோதமான செயல்களுக்கு ஒருபோது உடன் நிற்காதபடிக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவளாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். ஆண்டவரே, எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும், திரும்ப விழாது என்னை பாரு, என்னை உமக்கு தருகிறேன் என்று சொல்லி நான் பாடி ஆண்டவர் மையப்படுத்த போகிறோம்.
எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, திரும்ப விடாது பார் இயேசு நாயகா, கிருபை விடாது பார் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை விடாது பார் என்னை உமக்கு இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே திரும்ப விடாது திரும்ப விடாது பாரும் இயேசு நாயகா, கிருபை விடாது பாரும் இயேசு நாயகா. எல்லாம் கைகளை தட்டி ஆமென். அவருடைய ஜனமாய் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ஜனமாய் என்னாலும் உம்முடைய ஜனமாய் என்னாலும் உம்முடைய சத்தத்திற்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஜனமாய் என்னாலும் உமக்கு கீழ்ப்படுகிற உம்முடைய வார்த்தை கீழ்ப்படுகிற ஜனமாய் நான் வாழ வேண்டும். உமக்கு பயப்படுகிற பயம், பொல்லாப்புக்கு உடன்படாதபடி, உமக்கு விரோதமான காரியங்களுக்கு உடன்படாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமான பாவத்திலே துணிகரமாய் நிற்காதபடிக்கு, உமக்கு பயப்படுகிற பயத்திலே நான் வாழ எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, முறுமுறுக்காமல் ஜெபம் பண்ண, கிடைக்கும் வரையிலும் ஆண்டவர் நான் ஜெயிப்பதை எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபம் பண்ண, விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆண்டவரே ஜெப ஆவியினாலே நிரப்பும். ஜெபிக்க முடியாத நிலையிலே நான் பாடி கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பதற்கு என்னை துதியின் ஆடையினாலே நிரப்பும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை நிரப்புவார்.
இப்படிப்பட்ட ஆண்டவர் விரும்புகிற ஜனமாய் வாழும்போது கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், மகிமை உங்களுக்கு உண்டாயிருக்கும், கனம் உங்களுக்கு உண்டாயிருக்கும், ஐஸ்வர்யம் உங்களுக்கு உண்டாயிருக்கும், பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கும், சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். குறைவுகள் இல்லாமல் வாழ்கிற ஆசீர்வாதத்தை தருவார். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் எங்களுக்கு தந்த உம்முடைய திரு வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம். அதன்படி வாழ்ந்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை என்றென்றைக்கும் பெற்றுக்கொள்கிற ஜனமாக நாங்கள் உமக்குன்பாய் காணப்பட ஆவியானவர்களை பலப்படுத்தி வழிநடத்துவீராக. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும், கனம் அவர்களுக்குரிய கனத்தை கொடும், அவருடைய எதிர்பார்க்கிற மகிமையை கிடைக்க உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம், இரக்கம், தயவு கர்த்தர் வருகை மட்டும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. இப்பொழுது வாலிபர் கூட்டம் இருக்கிறது. வாலிபர் கூட்டத்திலே பிள்ளைகள் தவறாமல் பங்கு கொள்ளுங்கள். உடனே